இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, உலகிற்கு ஒளியாக இந்த உலகத்தில் வந்து இருளில் வாழ்ந்த மக்களுக்கு நல்வழியை காட்டிய உமது நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு சீடர்கள் இறைவனின் பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்றும் ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்கள் மீது இருந்து எவ்வாறு செயல்பட்டது என்பதை பற்றியும் அவர்களுக்காக மற்றவர்கள் ஜெபித்து இறை பணியை செய்ய இறைவனோடு அவர்கள் எவ்வாறு இணைந்து வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் வந்து நாம் நம்பிக்கையில் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். நம்பிக்கை கொள்பவர்கள் இருளில் இராதபடி இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக பேசுகின்றது. இயேசு நம் அனைவரையும் மீட்க வந்தவர். இதோ நாம் செய்கிற செயல்களுக்கு கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார் என்றும் தீமையான செயல்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்றும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நற்செய்தி வாசகம். ஆண்டவரே இயேசுவே, உமது அருள் பிரசன்னத்தில் இருந்து ஜெபிக்கின்ற மக்களுக்கு நீர் பல்வேறு அற்புதங்களை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த திவ்ய நற்கருணையில் கூட நீர் பல அற்புதங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உடல் உள்ள சுகத்திற்காக ஜெபிக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். குடும்பத்தில் அமைதிக்காக ஜெபிக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். இளையோர்கள் இளம் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகில் வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கின்ற மக்களுக்காக வேண்டுகின்றோம். ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் உமது அருளில் வாழவும் நீர் விரும்புகிற செயல்களை செய்யவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளுக்காக, நம் கஷ்டங்கள் தீர நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நாம் நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது நம் நம்பிக்கையை முன்னிட்டு ஆண்டவர் நமக்கு நல்லதை செய்வார். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.